வணக்கம் மக்களே, நான் சத்யவாஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மின்சாரத்துறை சார்ந்து வேலை செய்கின்ற அனைவருக்குமே நேரடி ஊழியர்களாக நியமிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நம்மளுடைய அரசாங்கத்தில் தற்காலிக வேலையில் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் மின்சாரத்துறையில் வேலை செய்கின்ற அனைவருக்குமே முழுமையாக நேரடி அரசினுடைய ஊழியர்களாக நியமிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அடிப்படையான தேவையான மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் மற்றும் அவர்களும் வீடு கட்டி கொள்வதற்குரிய தவணை முறை திட்டத்தின் குறைந்த வட்டியில் கொண்டு போய் கொடுப்பதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும். பேரிடர் காலங்களில் அவர்கள் வேலை செய்வதற்கு இரட்டிப்பு சம்பளம் அளிப்பதற்குரிய வேலை நியமனம் முழுமைப்படுத்தி தரப்பட வேண்டும். இது போன்ற காலகட்டங்களில் அவர்களுக்கும் அரசு நேரடியான இது மாதிரியான சலுகைகள் கொடுக்கும் பொழுது அவர்களும் மக்களிடத்தில் ஒரு பண்பாக அவர்களுடைய வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்த முடியும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்மளுடைய மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் அமைகின்ற அந்த அமைப்புகள் அனைத்துமே அனைத்து மக்களுக்குமே பயன்பாடுக்குரிய சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு முழுமையாக எண்ணற்ற திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் இங்கிருக்கின்ற மாநில அரசுகள் மிகப்பெரிய அளவில் அதை தடை பிறப்பித்து அந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்த முடியாமல் இருக்கும் அனைத்துமே இனி வரும் காலங்களில் அதற்குரிய மாற்று ஏற்படுத்தி தரப்படும். இனி மக்களுக்குரிய ஆட்சி அமைப்பாக மட்டுமே இருக்கும். நன்றி மக்களே.